ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வரீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பேர் அனாட்டமியோட அட்வான்ஸ் ஹேர் க்ரோத் சீரம் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஹேர் ஃபால் அப்படிங்கும்போது அது எல்லாத்துக்குமே ஒரு காமன் காஸ். அது நிறைய ரீசன்ஸ்னால வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து வரும். ஹேர் லாஸ் ஆகும், ஹேர் தின்னிங் ஆகும், இல்லை விழுந்த இடத்துல ஹேர் வளராமல் இருக்கும், இல்லை ஃபோர்ஹெட் ஏறிட்டே போகும். இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து நிறையா இருக்குது. அது டேண்ட்ரஃப்னால கூட உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகலாம், இல்லை உங்கள் ஹெல்த் கண்டிஷனாக இருக்கலாம், இல்லை பொல்யூஷனாக இருக்கலாம், இல்லை அலர்ஜியாக இருக்கலாம். நார்மலாக வந்து 90% ஆஃப் தி ஹேர் தான் நம்மளோட தலையில் வந்து ஆக்டிவாக இருக்கும். மீதி 10% வந்து ஷ்ரெட்டிங்லேயும் கீழே விழுகிறதுலேயும் தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து எதனால் அப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல் ஷ்ரிங்க் ஆகலாம், இல்லை கீழே ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை நியூட்ரிஷன் வேல்யூ கம்மியாக இருக்கலாம், இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கலாம், இல்லை நம்மளோட ஜெனட்டிக்ஸாக இருக்கலாம், அந்த ஹேர் வந்து தின்னிங் ஆகலாம், அந்த ஹேருக்கு ப்ராப்பராக நியூட்ரிஷன் கிடைக்காம, இந்த மாதிரி நிறையா ரீசன்ஸ்னால வந்து நமக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு சீரம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை வந்து டார்கெட் பண்ணி அந்த ஹேருக்கு உண்டான க்ரோத்தை வந்து நம்ம கொடுக்கும். நம்மளுக்கு எந்த இடத்துல ஹேர் ஃபால் இல்லையோ, இல்லை எந்த இடத்துல ஹேர் லாஸ் இல்லையோ, இல்லை நார்மலாக ஃபுல்லாகவே ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும்போது நாம் வந்து இது ஒரு 4 ட்ராப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வீக்லி 3 டைம்ஸ் வந்து மசாஜ் மாதிரி கொடுக்கும்போது ஆல்ரெடி க்ரோத் பேஸில் இருக்கிற ஹேர் வந்து இன்னும் லாங்காக க்ரோ ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஹேர் க்ரோத் இல்லாத இடத்துல வந்து நியூட்ரிஷன் வேல்யூனால ப்ராப்ளம்னா அதுக்கு அதை தேவையான நியூட்ரிஷன் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். 97% ஆஃப் தி பீப்புள் வந்து ஹேர் க்ரோத் வந்து ஒரு 45 டேஸில் வந்து அவங்க பார்த்துருக்காங்க. அண்ட் ஹேர் லாஸ் ரிடக்ஷனுமே உங்களுக்கு 45 டேஸில் வந்து கம்மியாகும். இனிஷியலாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு 20 டேஸ்லேயே வந்து நம்ம ஹேரில் வந்து சின்ன பேபி ஹேர் வந்து க்ரோத் ஆகிறத வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். நிறையா பேர் வந்து இது யூஸ் பண்ணி பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 ml 699 வருது. மென் அண்ட் உமன் 2 பேருக்குமே இந்த ப்ராடக்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து ரொம்பவே ஹைலைட். பிகாஸ் அவ்வளோ நல்ல இன்க்ரீடியன்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரெட்டன்ஸ்லேயே தெரியும், அது வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து 10 டேஸ்லேயே வந்து கொடுத்துரும். அண்ட் ரைஸ் வாட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக உங்கள் ஹேர் வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அனகைன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 78% வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரோஸ்மெரி தெரியும், அண்ட் சூப்பராக உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹேர் லாஸையுமே கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் பயோசெஃபில் ஆட் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஸ்கேல்ப் வந்து நல்லா இருந்தால் தான் ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் ஹெல்த்தியஸ்ட் ஸ்கேல்ப்புக்காக அந்த இன்க்ரீடியன்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பயோட்டின் வந்து ஹேருக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து கொடுத்து அதோட ஹேர் லாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் செப்பிலா லாங்கா அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி செலக்டிவாக மட்டும்தான் இன்க்ரீடியன்ஸ் இதில் சூஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஹேருக்கு வந்து ஃபேஸ்க்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சீரம் க்ரீம்னு எல்லாமே அப்ளை பண்ணுறோமோ, ஸோ நம்ம ஹேருக்குமே வந்து ஒரு சீரம் கொடுக்கும்போது ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ரிசல்ட்டுமே நம்ம பார்க்க முடியும். நார்மலாக வந்து இப்போ ஹேர் க்ரோத்துக்கு நம்ம வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறோம், இல்லைனா ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. பட் இது வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அட்வான்ஸ் ஹேர் க்ரோத் சீரம் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இது எல்லாமே கம்பைன் பண்ணி அவங்க ஒரு ஹேர் க்ரோத் சீரமாக கொடுக்கறனால அதுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து இருக்குது. இது வந்து நீங்கள் வீக்லி ஒரு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு நைட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு காலையில் ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு சின்ன மசாஜ் மாதிரி உங்கள் ஹேண்ட்லேயே நீங்களே கொடுத்துக்கோங்க. ஸோ ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 4 to 5 உங்களுக்கு ரொம்ப ஹேர் லாஸ் இருக்கிற பட்சத்தில் ஒரு 4 டைம்ஸ் இந்த வீக்காவது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹேரோட டென்சிட்டி அதிகமாகட்டும், ஹேர் ஃபோலிக்கல் வந்து உள்ளேருந்து ஒர்க் பண்ணுறதுக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது செட் ஆகாது. மினிமம் ஒரு 4 டைம்ஸ் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மென் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பர்டிகுலராக உங்களுக்கு ஒரு ஏரியாவில் மட்டும் ப்ராப்ளம்னா அந்த இடத்த கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா வந்து நீங்கள் வந்து அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் கூட போதும். இல்லை ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது, ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹேரில் தின்னிங் இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்கள் ஓவராலே யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்ல ரிசல்ட் வந்து தெரியும். இந்த ப்ராடக்ட் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ.